வணக்கம். வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃப். சந்தை இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு 65 பாயிண்ட் கேப் டவுனோட தான் ஆரம்பிச்சது. பட் ஆனால் சந்தை தொடங்கின உடனே திரும்ப ஒரு ரிவர்சலை போஸ்ட் பண்ணி நேத்தியோட க்ளோசிங்கை தொட பார்த்தது. ஆனால் அதால் முடியல. அங்கேருந்து ஒரு மணி நேரத்துலேயே திரும்பவும் சரியாக தொடங்கிருச்சு. நாள் ஃபுல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. கடைசியாக நாளை வந்து ஒரு 0.27% நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணிடுச்சு. நேற்று மாதிரியே சந்தை இன்றைக்கும் வந்துட்டு கடைசி நிமிஷம் அந்த ஒரு வியர்ட் கேண்டில் போஸ்ட் பண்ணல. அநேகமாக சந்தை வந்துட்டு அந்த க்ளோஸ்ட் ஆப்ஷன் சிஸ்டம்க்கு பழகிட்டு வருதுன்ட்டு தோணுது. பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு 0.5% உயர்ந்துருந்துச்சு. இன்றைக்கி அதை அப்படியே ரிவர்ஸில் போட்டு நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணிருச்சு. சென்செக்ஸ் வந்துட்டு ஒரு 0.58% குறைஞ்சிருக்கு. 78,499.17 டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ப்ராடர் மார்க்கெட் நல்ல ஒரு மிக்ஸ்டு பேக் தான். ஸ்மால் கேப்ஸ் நிஃப்டி 50, நிஃப்டி 500, நிஃப்டி 200 மாதிரியான ஒரு ப்ராடர் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் இருந்துச்சு. பாசிட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் 50 மிட் கேப்ஸ் அண்ட் லார்ஜ் கேப்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தது. அது ரொம்பலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு 0.2-0.3% பாசிட்டிவாக இருந்தது. செக்டரல் இண்டெக்ஸஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகபட்சமாக இருந்தது வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் 1.84% உயர்ந்திருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ஐடி 1.42% உயர்ந்திருந்தது. கடைசியாக வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% உயர்ந்திருந்தது. இன்றைக்கி அதிகபட்சமாக அடி வாங்கினது பார்த்தோம்னா நிஃப்டி ஃபின்சர்வ் இண்டெக்ஸ் தான், எக்ஸ்க்ளூடிங் பேங்க்கு. அதுக்கு அடுத்து வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.48% டவுனாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் வந்து ஒரு 1% டவுனாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50யோட ஹீட் மேப். டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா கிராசிம், டிசிஎஸ், ஹிண்டால்கோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, HCL டெக். டாப் லூசர்ஸ்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரெண்ட், ஐசிஐசிஐ பேங்க், ஜியோ ஃபினான்ஸ். இதான் இன்றைக்கி சந்தையோட மார்க்கெட் பல்ஸ். நிஃப்டி 50ல் 24 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 26 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருந்தது. ஓவரால் மார்க்கெட்டில் 1600 ஸ்டாக்ஸ்க்கு மேலே அட்வான்ஸும் 1600 ஸ்டாக்ஸ் போல் டிக்ளைனும் ஆயிருக்கு. இன்னைக்கு 131 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையும், 52 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோவையும் ஹிட் பண்ணியிருந்தது. 102 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு, 91 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஐ, டிஐ ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. ஆனால் ரொம்ப மினிமலான குவான்டிட்டிக்கு. டிஐ 236 crores வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஐ 480 crores வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் பையர்ஸாக ஆகிட்டு இருக்கிறது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நெகட்டிவாகவே இருக்கும். ஒரு நாள் மட்டுமே பாசிட்டிவாக வந்தாவே பெரிய விஷயன்ற மாதிரி இருந்தது வந்து மாறி இப்போ அடிக்கடி வந்து எஃப்ஐஐ வந்து ஒரு பாசிட்டிவ் பை ஜோனில் வந்துட்டு போகிறாங்க, கன்சிக்யூட்டிவாகவும் வந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்கள் வந்து கம்மியாயிட்டே போகுது, நெகட்டிவ்ல வர நாட்கள். க்ரூட் இன்னும் பெரிய ஏற்றம் இறக்கம் எதுவும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்குது. பிரெண்ட் வந்து $82 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் பேஸ்கெட் க்ரூட் ஆயில் $85 ட்ரேட் ஆகிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு $4300 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. பலர் கோல்டோட டவுன் சைடு முடிஞ்சு, இனிமேல் எல்லாமே அப் சைடு தான். அதிக உயரங்களை தங்கம் வந்து இந்த வருஷம் சந்திச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டியும் சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா தான். யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டாவில் வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குன்றது வந்து நடக்காமல் இருக்கும். ஸோ சந்தையை வந்து மேலும் ஊக்கப்படுத்தி அதில் வந்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக வச்சுருந்தா தான் அது நடக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை வந்து ஃபெட் ரிசர்வ் கையெடுக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கோல்டு வந்து இப்போ ஏறிட்டு இருக்கு. ஆனால் இது மொத்தமும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஃபெட் ரிசர்வை சேர்ந்த உயர் அதிகாரிகள் சிலர் இன்னமும் ரேட் ஹைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, வெறும் இந்த ஜாப் டேட்டாவை வச்சு மட்டுமே அதை முடிவு பண்ண முடியாது, இன்ஃப்ளேஷன் டேட்டா அடுத்தடுத்து வரப்போகுது, அதை பொறுத்தும் சந்தைக்கு தேவையானதை வச்சும் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கம் இப்போ ஏறி இருக்கு. இது தற்காலிகமாக ஃபெட் ரிசர்வ் ரேட் ஹைக் பண்ணி தங்கத்தை திரும்பவும் கீழே இறக்குவாங்களான்றது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது. தங்கம் ஃபுல்லாக கிளியராக கிடையாது. இன்றைக்கி சென்னை மார்க்கெட்டில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 13,865 ரூபாய் க்ளோஸ் பண்ணியிருக்கு, 140 ரூபா கெயின் பண்ணியிருக்கு. சில்வர் எந்த ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் 250 ரூபாயில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்திய ரூபாய் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் 95.21 ட்ரேட் ஆயிருக்கு. இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் நேற்று மாதிரியே பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் 99.6 க்ளோஸ் பண்ணியிருக்கு. இனி வார இறுதியில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், போர் சூழல்கள் போன்றவற்றை வச்சு தான் திங்கக்கிழமை சந்தை எப்படி இருக்குன்றது சொல்ல முடியும். வாங்க இன்றைய சந்தையோட முக்கிய செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். ரூபாய் 100 ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட பிஸ்னஸை அடைஞ்ச முதல் இந்திய வங்கியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வளர்ந்துருக்காங்க. இவங்க கிட்ட 60 ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட டெபாசிட்களும் 50 ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட லோன் புக்கும் வச்சுருக்காங்க. வரக்கூடிய நிதியாண்டில் கிரெடிட் க்ரோத் வந்து 14 முதல் 15% இருக்கும்ட்டும், டெபாசிட் க்ரோத் வந்து ஒரு 10 முதல் 11% இருக்குன்னு எஸ்பிஐ வங்கி எதிர்பார்க்குறாங்க. இந்த வங்கியோட சேர்மன் இந்த ஆண்டில் FCNRB டெபாசிட்ஸ் வந்து $10 பில்லியன் அளவுக்கு கலெக்ட் பண்ண முடியும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த வங்கி $6 பில்லியன் அளவுக்கு FCNRB டெபாசிட்ஸை வசூலிச்சிருக்காங்க. டைட்டன் நிறுவனம் அவங்களோட முதல் காலாண்டு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 65% வளர்ந்ததா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய நல்ல ரிசல்ட்டு.
1699 கோடி வளர்ந்துருக்கு நெட் ப்ராஃபிட் அவங்களுக்கு. டைட்டன் நிறுவனத்தோட எம்டி அஜய் சாவ்லா டைட்டன் வளர்வதற்கு இன்னுமே அதிகமான ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2030க்குள்ளார அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேரை 11% வரைக்கும் உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வெறும் 8.5% இருக்குது. இவங்களோட Q1 ரெவன்யூ 24.3% மேலே வளர்ந்துருக்கு. அது ஏறக்குறைய 18,100 கோடிக்கு மேலே. ஃபினான்ஷியல் இயர் 2030க்குள்ளார இவங்களோட ரெவன்யூவை டபுள் ஆக்குவோன்னு எய்ம் பண்ணுறாங்க. அது ஆண்டுக்கு 20% வளர்ச்சிக்கு ஈடானதாகும். தமிழகத்தை சேர்ந்த மில்கி மிஸ்ட் நிறுவனம் அவங்களோட ஐபிஓக்கான தேதி அறிவிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 133 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் அவங்களோட ஷேர் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மொத்த ஐபிஓட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 1553 கோடி ஆகும். அது ஆகஸ்ட் 11லேருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். முடிஞ்சால் இந்த வாரம் அந்த ஐபிஓ பற்றின ஒரு கவரேஜை நான் வீடியோ போடுறேன். ஹோண்டா மோட்டார் கம்பெனி அவங்களோட புது வாகன திட்டத்தை டெவலப் பண்ணுற உரிமையை டாடா டெக்னாலஜிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு காஸ்ட் கட்டிங் இனிஷியேட்டிவாக இருந்தாலுமே டாடா டெக்னாலஜிஸ்க்கு இது ஒரு மைல்கல் ஆகும். டாடா டெக்னாலஜிஸ் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. 1000 ரூபா போல் டீல் ஆகிட்டு இருந்த டாடா டெக்னாலஜிஸ் 6 மாதத்துக்கு முன்னாடி பயங்கர வீழ்ச்சி சந்திச்சு 50% கீழே போயிடுச்சு. அங்கிருந்து திரும்பவும் 1000 நோக்கி ஒரு நல்ல ஒரு கம்பேக் பண்ணிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் அந்த நிறுவனத்துக்கு மேலும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.